இங்க 2 பேரு ஒரு சிங்க சிலை கிட்ட போய் நின்னுக்கிட்டு எதர்ச்சியா அதோடைய கால் மேல கை வைக்கிறாங்க. வச்ச அடுத்த செகண்டே பார்த்தா அந்த சிலைக்கு அப்படியே உயிர் வந்துடுது. அதை பார்த்து சுத்தி இருந்த எல்லாருமே பயந்து அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா அப்படியே அது நின்னுகிட்டு இருந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து எகிரி கீழே குதிச்சு அப்படியே அந்த நபரை அட்டாக் பண்ண வருது. விட்டா ஒரே வாயில முழுங்கிடும் போல. அவர் அதை பார்த்து பயங்கரமா பயந்து போயிடுறாரு. நல்ல வேலையா கரெக்டான நேரத்துல அந்த இடத்துக்கு கோஸ்ட் பஸ்டர்லாம் வந்துடுறாங்க. வந்து அதுல இருக்கிற ஒரு பொண்ணு நல்லா பவர்ஃபுல்லான ஒரு எலக்ட்ரிக் கன் எடுத்து அந்த சிங்கத்துடைய வால்லையே ஷூட் பண்ணிடுறா. அதனால அந்த வால் அப்படியே உடைஞ்சு கீழே விழுந்துருது. அதனால அந்த சிங்கம் பயங்கர கோவப்பட்டு இப்ப திரும்பி இவள அட்டாக் பண்ண வருது. இவ அதை ஷூட் பண்ணலான்னு பார்த்தா கன்னு வேற ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அந்த கேப்ல அந்த சிங்கமும் அப்படியே பாஞ்சு வருது. நல்ல வேலையா கரெக்டான டைம்ல கன்னும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே இவ அதை அப்படியே ஷூட் பண்ணிடுறா. அந்த சிங்கம் சிலை அப்படியே பீஸ் பீஸா சதறிடுது. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த சிங்க சிலைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கோஸ்ட் அப்படியே தப்பிச்சு வெளியில பறந்து போக பாக்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு வேகமா அது பின்னாலேயே போய் அதே எலக்ட்ரிக் கன்னை வச்சு அப்படியே ஷூட் பண்ணி அதோடைய வால் பகுதியை புடிச்சிடுறாங்க.